அம்மா என்னடா பேசணும்? எதுக்குடா கூப்பிட்டு வந்த? அதான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம் தான் கூப்பிட்டேன். இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க இல்லையா? உன் பேர் என்னதுடா? ஆஃப்லைன். என்னது ஆஃப்லைனா? இன்வைட் பண்ண ஃப்ரெண்டை அக்செப்ட் பண்ணி நான் குரூப்பில் போயிட்டு இன்வைட் பண்ணுறேன். இஷிகா அக்கா, சாண்டி அக்கா, கோ ஒரு பொண்ணு உனக்கோசம் வெயிட்டிங்கில் இருக்குது. நான் கூப்பிட்டுக்கிறேன், நீ சைலண்ட்டாக இங்கே இருக்கிற. பொண்ணா? அது ஒரு பொண்ணு இப்போதான் ரெக்வஸ்டில் வந்துச்சு. இன்னும் அக்செப்ட் கூட பண்ணல. நான் கூப்பிட்றேன், வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். யாரியா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறியா? சரி, இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு என்னடா பண்ண போற? சும்மாவா? சேனல்ல ஆனா போயினே கோபராக்கலாம் சும்மா எச்சு வச்சு செஞ்சிருவேன். சேனல்ல கூப்பிடுறேன். சேனல்ல போடணுங்க. கூப்பிட்றவா? சேனல்ல ரெக்கார்டு பண்ணிது. கொஞ்சம் டீசெண்டா பேச. ரெக்கார்டு போதா? டீசெண்டா பேச. என்ன பார்த்தா எனக்கு என்ன அன்டீசெண்டா பிஹேவ் பண்ற மாதிரி இருக்கு உனக்கு. நீ கொஞ்சம் டெரரா, அதனால சொல்றேன். யாரு? நான்? ஆமா, இப்பயே பேர் எப்படி டெரரா பேசுறேன். நான் பேசணும். நல்ல புள்ளியா தம்பி, இவன் நல்லவன், ஒரு ப்ரோ பிளேயரு, அது மாதிரிலாம் சொன்னோன்னா கூப்பிடுறேன். எங்க ப்ரோ, நீ கொஞ்ச நேரம் வெளியே இரு ப்ரோ. ஏய் வேணாம், நீ போயிட்டு இன்வைட் பண்ணு. நான் போயிட்டு இன்வைட் பண்ணேன். இருங்க கூப்பிட்றேன். இஷிகா அக்கா எடுத்துட்டு சாண்டி அக்கா, சாண்டி அக்கா எங்க காணும்? சாண்டி அக்கா இவங்க தான். என்ன பண்றீங்க? சும்மா தான் இருக்கேன். ஸ்கூல் படிக்கிறீங்களா, காலேஜ் படிக்கிறீங்களா? காலேஜ் அக்கா. நீங்க? காலேஜா? நான் ஒர்க் போயிட்டு இருக்கேன்டா. டாக்டர். என்ன 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 படிக்கிறீங்க? என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க? பிசிஏ. அம்மா என்னடா பேசணும்? எதுக்குடா கூப்பிட்டு வந்த? அதான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம் தான் கூப்பிட்டேன். இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க இல்லையா? உன் பேர் என்னதுடா? ஆஃப்லைன். என்னது ஆஃப்லைனா? இல்ல, உன் பேர் என்னது? ஆஃப்லைன். ஆஃப்லைனா? ஆஃப்லைன். ஆஃப்லைன். ஆஃப்லைன் முஸ்லிமா? ஆமாக்கா. சரியான பேரு, நீங்க வேற லெவல். முஸ்லிம் ஏத்தனோ ஒரு யூடியூபர். என்ன நினைச்சேன், என் காதுல ஆஃப்லைன்னு விழுந்துச்சுடா. ஐயோ, நானும் அதேதான் நினைச்சேன். சிரிச்சுட்டேன். உங்க நேம் அக்கா? என்னடா? சரி, என் பேர் சந்தியாரா. டாக்டரா நீங்க? ஆமாங்க. ஆமா டாக்டர். ஆமா டாக்டர். ஐயாத வர குழந்தைய அய வச்சு அனுப்புவாங்க, அவங்க தான். குழந்தையா? என்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கறவங்களாம் வெரி லக்கி ஃபெலோஸ். போடாடி. இஷிகா வந்துச்சு. இஷிகா மைக் ஆன் பண்ணுங்க. அவங்க மைக் ஆன் தான் இருக்காங்க. யாரும் இல்ல, இந்த சைடு உள்ள வந்திருக்கேன். யாரும் இல்ல சிந்து, இவனை பத்தி ஒரு 4-5 வார்த்தை பெருமையா பேசணுமா சிந்து? ரகசியத்துல அதுக்காக இவனை பத்தி ஒரு 4-5 வார்த்தை பெருமையா பேசணுமா? இவன் உனக்கு அண்ணன் தானே? உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? அண்ணனா தம்பியா? அது தெரியல. ஆனா அண்ணனோ தம்பியோ. அவன் வந்து 2004-5 நினைக்கிறேன். நீ எப்போடா? நான் 6. நான் 2005. அப்போலாம் இல்ல, அப்போ ஒரே ஏஜ் தான்.
அப்போ அப்போ அண்ணா அண்ணானே கூப்பிடுறேன். உனக்கு ஓகே தானடா? உனக்கு அண்ணான்னு கூப்பிட ஓகே தானே? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைக்கா. ஒரு அக்காவா உங்களை அவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லையாண்டா? முன்னாடிலேருந்து ப்ரோ ப்ரோன்னு தானே ப்ரோ கூட்டிட்டு இருக்கேன். ப்ரோ ப்ரோ ப்ரோனா வந்து நசியா பிலிமுக்கு போயிருவான்டா. அதனாலதான் வந்து அண்ணான்னு கூப்பிட்டா தமிழ்ல முடிஞ்சிருது இல்ல. ஓ இப்பதான் புரியுது. அப்படி கனவு காணுவான். கனவு உலகத்துல வாழ்றதுல வந்து அக்கா உங்களை கூப்பிட்டதுக்கு வச்சு செஞ்சிட்டீங்க. உங்களை பெரிய நான் இங்க பேரு நான் பாட்டி செவனேன்னு இருந்தேன். இதுதான் என்னைய பத்தி புகழ்ந்து பேசி கூப்பிட்டு வந்திருக்கேன். உண்மையை தானே நாங்க எங்க வாயத்தில உண்மையை மட்டும் தானே பேசுவோம். பொய்ங்கிறதுனா என்னன்னே தெரியாது. உங்களை கூப்பிட்டது எங்கன்னா தம்பியை கொஞ்சம் வளர்த்து விடுவீங்க, பெரிய ஆள் ஆக்குவீங்கன்ட்டு நினைச்சேன். தம்பி பெரிய ஆள் ஆகணும். தம்பிய பெரிய இல்ல சாண்டி, தம்பிய பெரிய ஆள் ஆகணும் தானே இவ்வளவு பேசிட்டு இருக்கோம். ஐயோ வாழ்க்கையில படிப்படியா முன்னேறணும்டா நீ. இன்னும் அதுக்காக தான் இவ்வளவு பேசிட்டு இருக்கோம். உனக்கு புரியுதா இல்லையா? கரெக்டு தான். நல்லா வச்சு செஞ்சுட்டீங்க. சிறப்பா செஞ்சிட்டீங்க. அடுத்தது வேற என்ன பண்ணணும்? அடுத்து வேற யார்ட்டையும் இன்ட்ரோ கொடுக்கணுமா? வேற யாரும் இல்லக்கா. போதுங்க நானே இந்த மாதிரி பொது சேவெல்லாம் நிறைய செய்வோமா? இது வேற லெவலுக்கா. சரி இவங்க அது உங்க கருத்து என்ன? இப்போ இவங்க கேட்கல. உங்க கருத்து என்ன இதுல வந்து செஞ்சதுக்கு? நேம் என்ன? நேம் என்னடா? ஆஃப்ரின். ஓகேடா, கேக்குதுடா. எனக்கு கேக்குதுடா. நீ என்ன 4 டைம் சொல்ற? நானே கேட்டுக்கிறேன். எனக்கு காது கேட்கும், வாய் பேசும் தெரியும். மனப்பாடம் பண்ணிக்க விடுக்காக்கா. டேய் நீ நிறைய பேர் மனப்பாடம் பண்ணா கஷ்டமா இருக்கும்டா. நீ மாத்தி அப்புறம் பேர் கூப்பிடுற. எல்லாத்தையும் பேசலாமே பேசு. நீ அப்புறம் ஆஃப்ரின் அங்க பேர்ட்டே சொல்லிடுவ. அப்புறம் அது ரொம்ப அடி வாங்குவ. இதுக்கு வந்து நீ என்ன பண்ண? அடி வாங்குவ. நீ பேர் சொல்லாமே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கோ. ஏன்னா யாரு பேர் என்னன்னு தெரியாது உனக்கு அப்பப்போ. நோட்டு போட்டு இந்த ஐடி இவங்க அப்படி பேரு. நான் ஆட் ஸ்டார் போட்டு வச்சிருக்கேன். நீங்க ஆன்லைன்ல வந்தா முதல்ல ஃபர்ஸ்ட்ல தான் வருவீங்க. அப்ப எல்லாத்துக்கும் தானே ஸ்டார் போட்டு வச்சிருப்ப. அது எத்தனை பேர் ஸ்டார் போட்டு வச்சிருக்க? 20 பேரா 30 பேரா? யாருக்கும் இல்ல, பிடிச்சவங்களே தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் போடுவேன். என்னோட கேம் பிளே பிடிச்சவங்க தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் போடுவியா? அதுவே 10 வச்சிருப்பியடா? ஆமா. அதுல வந்து பெண்கள் எத்தனை பேர் சொல்லுவான் சாண்டி. இப்படி சொல்லுவான். அவங்க பெண்ணுங்களுக்கு மட்டும் தாண்டி போட்டு வச்சிருப்பான். சொல்லுவான். அதெல்லாம் இல்லக்கா. இது எங்க ரவுடிஸ் எல்லாத்தையும் பேசுவான். இல்லக்கா எங்க ரவுடி ஸ்குவாடு 4 பேர் இருப்பானுங்க. அவனுக்கு 4 பேர் போட்டு வச்சிருக்கோம். அப்புறம் நீ, ஈஷிகா அக்கா, சாண்டி அக்கா, அப்புறம் அஸ்வினி, அப்புறம் வந்து இது பார்த்து சொல்கிறேன் சங்கீதா அக்கா. அவ்வளோதான். அப்போ கோப்ராக்கா டீல்ல விட்டேன். சாரி, கோப்ராக்கா தான் முதல்ல சொன்னேன்னா. அப்போ குயினியும் டீல்ல விட்டேன். குயின் இல்லை என்கிட்ட. குயின் இல்லை. அப்புறம் ஏதோ அன்னைக்கு பரிமளான்னு ஏதோ பேசிட்டீங்கடா. டேய் அப்ப உன் குயின் யாருடா? குயின் இல்லங்கற. உனக்கு தான் குயின் அன்னைக்கு கேட்ட டயலாக். குயின் நீனா பேர் என்ன? நான் கண்டுபிடிச்சிட்டேன். பேர் என்ன தெரியுமா? யார் பேசுறாண்டி? குயினா நினைச்சேன் கொஞ்ச நேரத்துல. அந்த கோமதி யாரு? அப்போ கோமதி அது யாருக்கா? அப்புறம் அந்த கோமதி தான் என் குயின் அப்படின்னு அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தான். அதாவது ஒண்ணும் இல்ல சிந்து, பரிமளா ஃபர்ஸ்ட். பரிமளாவா? அது யாருக்கா? அன்னைக்குதான் சிவன் சொல்லிட்டு இருந்தானேடா, பரிமளோட தங்கச்சி அந்த பொண்ணு கல்யாணம் ஆச்சு. பேசிட்டு இருங்க, நான் போறேன். சாப்பிட்டேன். ஏய் நீங்க ஏன் போறீங்க? உங்களை என்ன பாத்தீங்களா? விட்டு போற பாத்தீங்களா? மனசே கஷ்டம். ஐயோ அண்ணா ப்ரோல இருக்கட்டும் ப்ரோ. அண்ணாதான் நல்லா இருக்கு. அண்ணா தான்டா தமிழ்நாட்டுக்காரன் தானடா. என்னடா சும்மா ப்ரோ சொல்ற. இருங்கக்கா, கொஞ்சம் இருங்கக்கா. ப்ரோ பேசுங்க ப்ரோ. ப்ரோ ஆல்ரெடி நிறைய தங்கச்சி நிறைய அக்கா இருக்காங்க ப்ரோ. நம்ம ப்ரோ ஆகலாட பார்த்தா ப்ரோ. கொஞ்ச நேரத்துல என்ன இப்படி மனசை இது பண்ண வச்சிட்டீங்களே ப்ரோ.
ஒத்துக்கிட்டாங்களாடா? என்னது ப்ரோ? மனசுல ஒட்டிக்கலாம் ப்ரோ. என்னது ப்ரோ? ஒட்டிக்கலாமா? பேஸ்ட் போட்டு ஒட்டிக்க சொல்றாங்கடா. பேஸ்ட் போட்டு ஒட்டிக்கலாங்கடா. ப்ரோ என் மனசு ரெண்டாயிடுத்து, என்ன பண்றது? நீ அப்ப நிறைய டைம் ரெண்டாயிருக்குமே, திருப்பி திருப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இந்த டைம் பண்ணிக்கோ. நிறைய டைம்லாம் இல்லை, மீதி பேர்லாம் ஒன்லி அக்கா. நீங்கள் சாண்டி அக்காலாம் இருக்கு, அதே இசிகா எல்லாருமே அக்கா தான். ஐயோ அண்ணா என்னது? தங்கச்சி கம்மியா இருக்கும்ல, அத தங்கச்சி எடுத்துக்கோ. என்ன அந்த பாப்பாவுக்கு ஆள் இருக்காண்டாடி? ஆள் ஏன்டா இருக்கா? இப்படி பண்ற? ஆள் இருக்க பொண்ணு போய் என்ன இப்படி disturb பண்ற? இது இன்னும் வலிக்குது எனக்கு. ஓ மை காட். ஆஃப்லைன் போய் சாப்பிட்டு வாங்க. ஆஃப்லைன் பை பாய்டா பாய்டா Bye, bye, bye. பாய்டா. பாய் பாய். பை.